வெல்கம் டு துளிர் IAS அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம குரூப் 2A அதுக்குண்டான மெயின்ஸ் டெஸ்ட் பேஜை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மெயின்ஸ் டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 45 டெஸ்ட் பேஜ் இருக்கும். ஸோ அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிறகுகள் TNPSC குரூப் 2A டெஸ்ட் பேஜ். ஸோ பேஸ்ட் ஆன் எப்படி உங்களுக்கு எல்லாமே CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4லேயே நம்ம ஆரம்பிச்சாச்சு, சரிங்களா? ஸோ அதில் ஒரு 40 to 45 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லம் தேடி தேர்வுன்ற கான்செப்டில் நம்ம ரன் பண்ணோம். அது ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்து குரூப் 2 ப்ரிலிமினரிக்கு சவால்ன்ற டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டாக ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது, சரிங்களா? ஸோ இப்போ அப்படியே கண்டினியூ உங்களுக்கு இப்போ சிறகுகள் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா CBTயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் ப்ரைஸ் தான், ஸோ அதிகமாக கிடையாது. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் பைலிங் உங்களுக்கு இங்கிலீஷும் இருக்கும், தமிழ் இருக்கும், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் 45 டெஸ்ட் இருக்கா. ஸோ அதில் பேசிக் டெஸ்ட், அட்வான்ஸ் டெஸ்ட், அப்புறம் ரிவிஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, திருக்குறள் டெஸ்ட், இந்த மாதிரி வெரைட்டியாக பிரிச்சிருக்கும். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேக் ஆகிடக்கூடாது அப்படின்னு கான்செப்ட்ல நாங்கள் பிரிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி ஃபீஸும் நாமினலாக தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா பிகாஸ் ஏன் வந்து பிரைஸ் நாமினலாக நான் கொண்டு வந்தேன் அப்படின்னாச்சுன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்ரோச் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, சார் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ஸோ ப்ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரைட். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊரக பக்கத்தில் ரூரல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,999 மட்டும்தான். ஸோ இதுக்கு டெஸ்ட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,999 மட்டும்தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எளிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ரொம்ப கம்மியானதில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தொழிலோட டெஸ்ட் எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை கோவில்பட்டி நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிறகுகள் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான சிலபஸை பற்றி நம்மளுடைய ஷெடியூலை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளேஷன் பார்ப்போம். ஸோ பெருசாக போக வேண்டாம், பிகாஸ் எல்லார் கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் கையில் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 17 பேஜஸ் இருக்குது. இதை நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் ரொம்ப எடுத்துரும், சரிங்களா? ஸோ அதனால் ஜஸ்ட் பேசிக்காக நான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ ஓவராலாக நம்ம 45 டெஸ்ட், சரிங்களா? ஓவராலாக 45 டெஸ்ட் நம்ம வச்சிருக்கோம். இதில் பேசிக்காக 10 டெஸ்ட், பேசிக்காக 10 டெஸ்ட். அந்த பேசிக் டெஸ்ட் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆன் தி ஸ்கூல் புக், ஓகேங்களா? ஸோ அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய 5 யூனிட் GS ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், வெதர் இங்கிலீஷ் ஆர் தமிழ், ஸோ எல்லாம் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக 10 டெஸ்ட் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அட்வான்ஸ் டெஸ்ட் 10, அட்வான்ஸ் டெஸ்ட் 10. இந்த அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா சேம் இதில் இருக்கக்கூடிய அதே ஷெட்யூல் தான் ரிப்பீட் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸா கொஸ்டின் வைஸா ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். ஏன்னா இது பேஸ்ட் ஆன் தி ஸ்கூல் புக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மெட்டீரியல் வரும். ஸோ இதில் கரண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் கலந்து கேட்கக்கூடிய கேள்விகள், இந்த ஏரியா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் GSக்கு 5 ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ மீன்ஸ் என்ன, ஃபுல் டெஸ்ட் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5. ஸோ இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம். இதுவும் இல்லாமல் உங்களுக்கு திருக்குறள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 13 டெஸ்ட் கொடுக்குறோம். இது வந்து ஹோம் பேஸ்ட் டெஸ்ட் 13 டெஸ்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு டெஸ்கிரிப்டிவ் டெஸ்ட், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் டெஸ்ட். ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை குரூப் 2A படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு குரூப் 2 வந்துருச்சுன்னா, சரிங்களா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GSலையும் வந்து தமிழ்நாடு கல்ச்சர் பார்ட்டில் திருக்குறள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையும் திருக்குறள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் உங்களுக்கு 13 டெஸ்ட் நாங்கள் செப்பரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 5, அடுத்து மார்க் டெஸ்ட் 2, அடுத்து மார்க் டெஸ்ட் 2. ஸோ மொத்தம் ஓவராலாக 45 டெஸ்ட், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய டூரேஷன் பிப்ரவரி வரைக்கும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் எக்ஸாம் தள்ளி போனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, ஓகேங்களா? ஸோ 45+ தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், 45+ தான் இருக்கும். ஸோ எப்படி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா பேசிக் டெஸ்ட்டில் உங்களுக்கு 150 கேள்விகள் இருக்கும். பேசிக் டெஸ்ட்டில் உங்களுக்கு 150 கேள்விகள் இருக்கும். அதில் பார்ட் ஏன்னு சொல்லக்கூடிய GSலேருந்து, பார்ட் ஏன்னு சொல்லக்கூடிய GSலேருந்து 100 கேள்விகள், பார்ட் பின்னு சொல்லக்கூடிய ரீசனிங்கில் 20 கேள்விகள், பார்ட் சி சொல்லக்கூடிய லாங்குவேஜ்லேருந்து எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் 30 கேள்விகள். ஸோ மொத்தம் 150 கேள்விகள் உங்களுக்கு
கேட்கப்படும். ஸோ மொத்தம் 150 கேள்வி. ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் டெஸ்ட்டில் இருக்கும். பட் வந்து ஃபுல் டெஸ்ட்னு வரும்போது சரிங்களா, ரிவிஷன் வரும்போது உங்களுக்கு அதில் 200 கேள்விகள் கேட்கப்படும். தென் தமிழ் எலிஜிபிலிட்டி ஆஸ் யூஷுவல். திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா 100 கேள்விகளுக்கு வந்து 100 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கப்படும். ஸோ அது ஃபுல்லாக டெஸ்கிரிப்டிவ் டைப் தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடும் மற்றும் தொன்மம் இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் 6th அக்டோபர் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் உங்களுக்கு ஐரோப்பியர்கள் வருகையிலிருந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட். ஸோ செப்பரேட்டாக மாடர்ன் இந்தியாவை தனியாக ஒரு டெஸ்ட் கொண்டு வந்தாச்சு. ஸோ அடுத்து அதில் பார்ட் பியில் இருக்கக்கூடிய அனாலஜி, பார்ட் சியில் இருக்கக்கூடிய தமிழ் ஆர் இங்கிலீஷில் ஒரு டாபிக் பிளஸ் பார்ட் 2 செகண்ட் டெஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம். செகண்ட் டெஸ்ட்ல அதே ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து பண்டைய தமிழ் சமூகத்தில இருந்து ஸோ அண்ணா வரைக்கும், தந்தை பெரியார் மற்றும் அண்ணா வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய டாபிக்கை ஸோ செகண்ட் டெஸ்டா கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்லையும் யூனிட் 1 2 உடைச்சிருக்கோம். அடுத்து யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதையும் 2 உடைச்சிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3வது டெஸ்ட் யூனிட் 2ல ஸ்டார்ட் ஆகும். 3வது டெஸ்ட் யூனிட் 2ல ஸ்டார்ட் ஆகும். கிராம சபை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் ஸ்டார்ட் பண்ணி கிராம சபை வரைக்கும் ஒரு டெஸ்ட். சேம் பார்ட் பியில் ஒரு பார்ட்டு, பார்ட் சியில் ஒரு பார்ட்டு. ஸோ 4வது டெஸ்ட் தமிழ்நாடு நிர்வாகம் அதில் ஸ்டார்ட் பண்ணி நடப்புகள் இது வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் டெஸ்ட்டில் மீன்ஸ் வந்து 4வது டெஸ்ட் பார்ட் 2ல யூனிட் 2ல இருக்கும். தென் பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கான்செப்ட். பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் தி கரெக்ட் வேர்ட், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸில் இருக்கும். ஸோ இதே மாதிரி 5th டெஸ்ட் எப்படி வரும்னா உங்களுக்கு வளர்ச்சி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சரிங்களா. வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், அணுவும் அணுக்கருவில் வந்து ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாட்டு அறிவியலாளர்களின் பங்களிப்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட். பசில்ஸ் அண்ட் பொருந்தா சொல்லை கண்டறிதல், fill in the blanks with suitable article, fill in the blanks with suitable preposition. 6வது டெஸ்ட் அறிவியல் வந்து எண்ம கணினி அடிப்படையில் ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதில் நடப்புகள் வரைக்கும் உங்களுக்கு வரும் சரிங்களா. அதில் நடப்புகள் வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ இது டெஸ்ட் 6. இதில் டைஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சியில் பிழை திருத்தம், செலக்ட் தி கரெக்ட் கொஸ்டின்ஸ், டேக், செலக்ட் தி கரெக்ட் டென்ஸ். 7வது டெஸ்ட் தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள். டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 5. தமிழ்நாட்டில் பொருளாதாரம் தன்மைகளை ஆரம்பித்து கல்வி மற்றும் சமூக வளர்ச்சிக்கான இடையான தொடர்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் இருக்க சிலபஸ். பார்ட் பியில் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், லாஜிக்கல் வென் டயக்ராம்ஸ். பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், இங்கிலீஷில் செலக்ட் தி கரெக்ட் வாய்ஸ். ஸோ இது ஒரு டெஸ்ட். 8வது டெஸ்ட் நவம்பர் 10th. ஸோ 5 days ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 5 நாள் கேப் இருக்கு. வறுமையும் வேலை வாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணி அரசின் நலத்திட்டங்கள் வரைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டெஸ்ட். இதில் பார்ட் பி, பார்ட் சி சேம் அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்திருக்கோம். 9வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15th நவம்பர் தமிழ்நாடு புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல். ஸோ என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ லொக்கேஷன் அமைவிடத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஸோ டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் 9வது டெஸ்ட். ஸோ 9வது டெஸ்ட்டில் உங்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி அண்டு ஐடென்டிஃபை தி சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆஃப் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ், சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட்ல. அதில் பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் தி ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும். ஸோ சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ். ஸோ இந்த டாப்பிக்கும் கவர் ஆகிரும். ஸோ அடுத்து 10வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி நவம்பர் நடக்குது. தமிழ்நாட்டு புவியியலில் சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட்டுக்கு செப்பரேட்டாக ஒரு டெஸ்ட். ஸோ இந்த என்விரான்மெண்ட் செப்பரேட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரசு சாரா அமைப்புகள் மற்றும் குடிமை சமூக அமைப்புகள் பங்கு இது வரைக்கும் உங்களுக்கு இந்த டெஸ்ட். ஸோ ஆல்சோ கரண்ட் அஃபேர்ஸும் மிக்ஸ் ஆகி வரும். பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர், நாட்காட்டி. பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல், fill in the blanks with correct homophones. ஸோ இருக்கக்கூடிய ஜிஎஸ்ல 5 டாபிக் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அதில் டிவைட் பை 2 போட்டு மொத்தம் 10 டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ அடுத்து அட்வான்ஸ் டெஸ்ட். இதில் 150 கேள்விகள் இருக்கு. இதுலேயும் சேம் பேட்டர்ன் தான், அதே சிலபஸ் தான் சரிங்களா. ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் லைனை பார்த்தோமோ அதே டெஸ்ட் தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் வரும். பட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் இருக்கும். அது பேஸ்ட் ஆன் தி புக்ஸில் போகும், ஸ்கூல் புக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அதர் சோர்சஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எடுக்கப்படும் சரிங்களா. ஸோ ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு அதர் சோர்சஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி கொடுக்கக்கூடிய டெஸ்ட் தான் அட்வான்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கேட்ட குரூப் 2 கொஸ்டின்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டா நிறைய வெளியிருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஆல்சோ ரிவிஷனுக்கு ஒரு ஆச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கூட சொல்லலாம், ஆல்சோ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய டெஸ்ட்டும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் டெஸ்ட்டில் உங்களுக்கு வராங்க. ஸோ இதில் அதே சேம் பேட்டர்னில் 10 டெஸ்ட் இருக்குது. சேம் பேட்டர்னில் உங்களுக்கு 10 டெஸ்ட். பார்ட் பி பார்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனில் வராது. இதில் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் மீன்ஸ்னா உங்களுக்கு ஸோ அது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்காக கொண்டு வந்துட்டு இருக்கோம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு யூனிட் வைஸாக டாபிக் வைஸாக நாங்கள் செப்பரேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஒவ்வொரு டாபிக் வைஸாக செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிஎஸ் ரிவிஷன் பட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கும் உங்களுக்கு லாங்குவேஜும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் ஒரு 10 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 21வது டெஸ்ட் வரும். ஸோ இந்த 21வது டெஸ்ட் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் ரிவிஷன் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி. சரிங்களா? ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் ரிவிஷனில் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் சிலபஸில் எப்படி இருக்கும் 100 ஜிஎஸ் 40 ரீசனிங் 60 லாங்குவேஜ். ஸோ இப்படி மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்படும். சரிங்களா? ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு சிலபஸ் நம்மளுடைய எப்படி இருக்கோ அதே மாதிரி 100 கேள்விகள் 100 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கப்படும். சரிங்களா? ஸோ இது ஆல்டர்னேட் டேஸில் வீக்லி டுவைஸ் கொடுத்துருக்குது. எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 3ஆம் தேதி நடக்குது. ஜனவரி 2025 3ஆம் தேதி நடக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 2வது டெஸ்ட் ஜனவரி 8 மாடர்ன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு தமிழ் சொசைட்டி கல்ச்சர் எல்லாமே சேர்ந்து ஒரே டெஸ்ட். சரிங்களா? ஃபுல்லாக 100 கொஸ்டின்ஸ் இதில் கேட்கப்படும். ஸோ அடுத்து அதேமாதிரி ரீசனிங்கில் 40 கேள்விகள். ஸோ அதில் ஒரு 5 டாபிக் சேர்த்துருக்குது. பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் 4 டாபிக் சேர்த்துருக்கு. ஸோ மொத்தம் இதில் ஒரு 60 கேள்வி கேட்கப்படும். ஸோ 60 40 ஒரு 100. ஸோ இப்படியே மொத்தம் 200 கேள்விகள் இதில் கேட்கப்படும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 23வது டெஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி 2. 24வது டெஸ்ட் யூனிட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ இது 24வது டெஸ்ட் ஜனவரி 15ஆம் தேதி நடக்குது. 25வது டெஸ்ட் 17/1/2025 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ 2 டேஸ் மட்டும் தான் கேப் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு. பட் ஜிஎஸ் வந்து 5 நாள் கேப் கொடுத்துருக்கோம். ஸோ 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 26வது டெஸ்ட் நடக்குது. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் பார்ட் பி பார்ட் சியில் சேம். ஸோ 27வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி ஜனவரி அன்னைக்கு நடக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி 4. ஸோ 28வது டெஸ்ட் 25 ஜனவரியில் நடக்குது. யூனிட் 4ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியலிஸ் இன் தமிழ்நாடு. பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாபிக். பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். ஒரு 5 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து 29வது டெஸ்ட் 31/1/2025 தமிழ் எலிஜிபிலிட்டி 5. ஸோ 5வது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது தமிழ் எலிஜிபிலிட்டி. அடுத்து 28வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்குது. ஸோ ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு. பார்ட் பியில் ஒரு 6 டாபிக் கொடுத்துருக்கோம். பார்ட் சியில் ஒரு 5 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 28வது டெஸ்ட் இருக்குது. ஸோ தென் மார்க் டெஸ்ட் 200 கொஸ்டின்ஸ். என்னைக்கு மார்க் டெஸ்ட்னா 9th பிப்ரவரி 2025 மார்க் டெஸ்ட் 1. 16th பிப்ரவரி மார்க் டெஸ்ட் 2 நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும். அன்னைக்கு ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸும் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா நான் 13 டெஸ்ட் சொல்லியிருந்தேன்ல. ஸோ வீக்லி ஒன்ஸ் இருக்கும் ஹோம் டெஸ்ட். ஸோ நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அதில் உங்களுக்கு ஆல்சோ ஆன்சர் சீட்டும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் எழுதி எங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொரியரும் பண்ணலாம். ஸோ அதில் நாங்கள் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 45 டெஸ்ட். டோட்டலாக 45 டெஸ்ட். ஸோ சிறகுகள் டெஸ்ட் பேட்சை பற்றி ஒரு குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம். சரிங்களா? ஸோ அதுக்கு மேலே நம்ம கொடுக்க முடியாது. பிகாஸ் டைம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ இதில் 2 நம்பர் இருக்குது. இதில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வேணும்னா அந்த ஷெடியூலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எனி டவுட்ஸ் ஸோ கால் திஸ் நம்பர். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.